ரோமர் 14ஆம் அதிகாரம் 18வது வசனம். இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாட்கள் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து நாம் தியானிக்கிற காலங்கள். வெறும் சிலுவையை பற்றின காரியங்களை பற்றி, பாடுகளை பற்றியே பேசிட்டு இருக்காம, அதனுடைய உண்மையான அர்த்தத்தை நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்த, அதாவது பிராக்டிஸ் பண்ணணும். உண்மையான அர்த்தம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவை போல நாம் வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்துவை போல நாம் வாழணும்னா ஒரு நிபந்தனை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 14:18 ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருக்க வேண்டும், அல்லது ஒரு ஊழியன் எப்படி இருக்க வேண்டும் என்றால், இவைகளிலே ஊழியம் செய்கிறவன், கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிற விசுவாசியும் குறிக்கும், ஊழியக்காரனையும் குறிக்கும். தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறேன், ரொம்ப நல்லது. இன்னொரு நிபந்தனையை சொல்றார், மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவன். அப்படின்னா இவர் பாஸ்டர் என்றால் அவர் படித்த பட்டத்தினாலேயோ அல்ல, அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டு அவருக்கு கொடுக்கப்பட்ட ஆர்டினேஷனால அல்ல. ஒரு விசுவாசி தன் மனதிலே உண்மையாகவே இவர் ஒரு பாஸ்டர்ங்கிறதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய நேரங்களில் நம்ம சொல்றோம், இந்த ஆளெல்லாம் ஒரு ஊழியக்காரனா, இந்த ஆளெல்லாம் ஒரு பாஸ்டரா. நிறைய நேரத்தில் விசுவாசிகள் இந்த உலகத்தில் அழைக்கப்படாது, இவனெல்லாம் ஒரு கிறிஸ்தவனாமா. அப்போ விசுவாசியாகவோ ஊழியக்காரனாகவோ இன்னொருவரால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியல, அங்கீகரிக்கப்பட முடியாத ஒரு நடக்கை உள்ளவர்களாக நாம் காணப்படக்கூடாது என்று இந்த தெளிவாக இந்த வேதம் சொல்கிறது. தேவனுக்கு பிரியமா இருக்கிறதை குறித்து யாருக்கும் தெரியாது, ஏன்னா அது அந்தரங்கமான ஒன்று. ஆனால் மனுஷராலே நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களா இருக்கிறோமா என்பது வெளியரங்கமான ஒன்று. நிறைய நேரத்தில் கல்யாணம் பண்ணிட்டதுனால, என் மனைவியை நான் கல்யாணம் பண்ணிட்டதுனால, என் மாமா மகளை கல்யாணம் பண்ணிட்டதுனால அவள் மனைவியாகவில்லை. மனைவியாக என் மனதிலே நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். யாக்கோபு லேயாளை கல்யாணம் பண்ணினான், ஆனால் ராகேலை தான் அவன் ஆசைப்பட்டான். மனதளவிலே லேயாளை அவன் மனைவியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அங்கீகரிக்கவில்லை, மனைவியாக அங்கீகரிக்கவில்லை. மனைவியாக அங்கீகரிக்கவில்லை என்பதனால தான் அங்கே அவளுடைய தங்கையும் யாக்கோபை திருமணம் முடிக்க வேண்டியதாயிற்று. லேயாளை மனைவியாக அவன் ஏற்றுக்கொண்டிருந்தால் அங்கே ராகேலுக்கு இடமில்லாது இருந்திருக்கும். அதே போல நாம் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்கள் என்று நாம் சொல்லிக்கொள்ளலாம், சுய விளம்பரம் சொல்லிக்கொள்ளலாம், நம்மை குறித்து அநேக சாட்சிகளை சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் நம்மோடு வாழ்கிற கணவனோ, நம்மோடு வாழ்கிற மனைவியோ, அல்லது நம்முடைய பிள்ளைகளோ, எங்க அப்பா அல்லது எங்க அம்மா அல்லது என் கணவன் அல்லது என் மனைவி உண்மையாகவே ஒரு கிறிஸ்தவன், உண்மையாகவே ஒரு கிறிஸ்தவள், உண்மையாகவே அவங்க கடவுளுடைய பிள்ளை என்று அவர்களுடைய மனதில் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது அதை அங்கீகாரம் செய்ய வேண்டும். சில நேரத்தில் சொல்லுவாங்க, நீங்க சொல்லுங்க நான் கேட்குறேன், ஆனால் அவளை சொல்ல வேண்டாம்னு சொல்லுங்க, ஏன்னா அவளுக்கு தகுதி இல்லை. நீங்க சொல்லுங்க நான் கேட்குறேன், ஆனால் அந்த ஆள் சொன்ன நான் கேட்க மாட்டேன். ஏன்? அவர்கள் அங்கீகரிக்கவில்லை. அப்படியானால் முதலாவது ஒரு காரியம், நாம் தேவனுக்கு பிரியமா இருக்கிறத ஒரு பக்கம் ஓரமாக வச்சிருங்க, ஏன்னா அது அந்தரங்கம். ஆனால் மனிதர்கள், நம்மை சுற்றிலும் வாழ்கிறவர்கள், நம்முடைய பக்கத்து காம்பவுண்டுக்காரர் நம்மை பார்த்து ஒரு பரிசுத்தவன், ஒரு கிறிஸ்தவன், ஒரு தேவனுடைய பிள்ளை என்று அவர்கள் அங்கீகரிக்கிறார்களா என்பதை நாம் பார்க்க வேண்டும். யார் அங்கீகரிக்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்கிறது என்றால், அங்கீகாரம் பெற நாம் என்ன செய்யணும்? முதலாவதாக ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரோமர் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிப்போம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல இயேசு அறகுற மனசோடு நம்ம ஏற்றுக்கொள்ளல.
அவர் எப்படி ஏற்றுக்கொண்டார்? முழு மனதாய் நம்ம ஏற்றுக்கொண்டார். நமக்காக எதையும் செய்வதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராக அவர் ஏற்றுக்கொண்டார். அப்போ ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை ஏற்றுக்கொண்டால் என்றால் என்ன அர்த்தம்? முதலாவது எபேசியர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை படிப்போம். எபேசியர் 5:12 எபேசியர் 5:1-2 மன்னிக்கும் 1-2. ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக நம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக்கொடுத்து நம்மில் அன்பு கொண்டது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். முதலாவதாக நாம் என்ன செய்யணும்னா, கிறிஸ்து அன்பிலே நடந்து கொண்டது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இப்போ என் மனைவியை கல்யாணம் பண்ணிட்டதுனால என் மனைவி எனக்கு மனைவியாகி விடுவதில்லை. என் மனைவியினிடத்திலே மனைவிக்கே கொடுக்கக்கூடிய அன்பை நான் கொடுத்தால்தான் நான் உண்மையாகவே என் மனைவியை நான் அங்கீகாரம் செய்திருக்கேன் அர்த்தம். அப்போ ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுதல் என்றால் என்ன? நீங்கள் ஒருவரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களாக மாற வேண்டும். இந்த அன்பு கூறுகிற காரியத்திலே 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் அன்பு என்ன செய்யணும் பார்க்கிறோம். நமக்கு எல்லாம் நல்லா தெரியும். அன்பு தற்பொழிவு அடையாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, பொறாமை அடையாது, ஒரு பட்டியலே கொடுத்திருக்கிறார். அது நம்ம இடத்துல இருக்குதான்னு பாருங்க. ரோமர் 13ஆம் அதிகாரத்தில் இவனமாக சொல்கிறார். 8, 9, 10 வசனத்தை வாசிங்க. ரோமர் 13ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனம். நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்களுக்கு அன்பு இருந்தால் எனக்கு கடன் கொடுங்கம்பாங்க. ஆனால் வசனம் என்ன சொல்லுது? அன்பு கூறுவதற்கு தான் கடனை தவிர கடன் கொடுக்க சொல்லி வசனம் என்ன செய்யலை, சொல்லலை. யார் இந்த எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணால் ஏமாந்துடாதீங்க. சொல்லுது பிறனிடத்தில் வாசிமா விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சையாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேற எந்த கற்பனைகளும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கியிருக்கிறது. அவ்வளவுதாங்க. நீங்க இன்னொருத்தரிடத்துல அன்பு கூர்ந்தீங்கன்னா நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? விபச்சாரம் செய்ய மாட்டீங்க, கொலை செய்ய மாட்டீங்க, களவு செய்ய மாட்டீங்க, பொய் சாட்சி சொல்லாமல் இருப்பீங்க, இச்சையாது இருப்பீங்க. ஏன்னா இன்னொருத்தங்க நான் செய்யக்கூடிய இந்த பாவங்கள் எல்லாம் இன்னொருத்தனை பாதிக்கக்கூடிய பாவங்கள். அப்போ நான் அன்புள்ள ஒரு மனிதனாக இருக்க வேண்டும் பிறனிடத்துல. இது ரோமர் 18, 13, 8, 9, 10 வாசிக்கிறோம். இரண்டாவதாக ரோமர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நான் ஒருவரை ஏற்றுக்கொண்டேன்னா முதலாவது அன்பு செலுத்துகிறேன். இன்னொன்று, நான் ஒருவரை ஏற்றுக்கொள்வேன் என்றால் அவர்களை நான் கனம் பண்ணுவேன். வாசிங்க. பட்சமாயிருங்கள். என்ன பண்ணுவதில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல ஒரு வெயிட் மிஷின் வாங்கிட்டு வந்து என்ன செய்யணும்? எடை போட்டு பார்க்கணுமா? அப்படின்னா ஒருத்தரை ஒருத்தர் மதிக்கிறதுல நாம் எப்படி பண்ணுவோம்? 2 குரங்கு மிளகா தின்ன இஞ்சி தின்ன குரங்கும் மிளகா தின்ன குரங்கையும் ஒன்றா உட்கார வச்சோம்னா தண்ணி குடிக்காம அது என்ன பண்ணும்? அந்த மாதிரி தான் நம்மால் பண்ணுவாங்க. ஒரு வீட்டுக்குள்ளே என்ன இல்லை, மரியாதை இல்லை. புருஷனை பார்த்து இதா இதா பாரு, இதா இதை போய் கடையில் போய் மிளகா வாங்கிட்டு வா இதா அப்படின்னா இது வாசல் இருக்கிற நாயா கோழியா மாடா என்ன பண்ணுறதில்ல? சொல்லுங்க. நீ எல்லாம் பரலோகம் போவேன்னு கனவு, சரி நீ சொல்லக்கூடாது, நீங்கள்லாம் பரலோகம் போவீங்கன்னு கனவுல கூட என்ன செய்யாதீங்க, நினச்சி பார்க்குறீங்க. இதா அதா கனம் பண்ணணும். புருஷன் மனைவி கணமும். உங்கள் புருஷன் பாவியாகவே இருந்தாலும் வசனம் என்ன சொல்லுது? கற்புள்ள உங்களுடைய நடக்கையை பார்த்து அந்த மனுஷன் மனம் திரும்புவான்னு சொல்லப்பட்டிருக்கு. வாடா போடா அவனே இவனே அந்த மவனே இந்த மவனே, இது பெண்களுக்கு மட்டும் சொல்ல, புருஷனுக்கும் தான் சொல்கிறேன். உங்கள் மனைவியை பார்த்து சில நேரத்தில் ரொம்ப கொஞ்சலாக இருந்தால் வாடி போடின்னு கூப்பிட்றீங்கன்னா அது வேறு விஷயம். ஆனால் உண்மையாகவே உங்கள் மனைவியை நீங்கள் மதிக்கிறீங்கன்னா
வாமா போமான்னு கூப்பிடுங்க. அல்லேலூயா. யார் வாடிப்போடின்னு கூப்பிடுவாங்க? 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் வாடிப்போடின்னு கூப்பிடுவாங்க. அப்புறம் நீங்கள் இன்னும் வாடிப்போடி வாடா போடா, இப்போ ஸ்டைலெல்லாம் வாடா போடா வாடிப்போடி. உங்கள் புருஷனுக்கு அது பிடிச்சிருக்கு வாடான்னு கூப்பிட்டாதான், சொரணை கட்டுற ஆளுக்கு பிடிச்சிருக்குன்னா வாடான்னு கூப்பிடுங்க. உங்கள் மனைவிக்கு சொரணை இல்லாமல் வாடின்னு கூப்பிட்டா தான் பிடிக்குதுன்னா வாடின்னு கூப்பிடுங்க. ஆனால் எங்கள் அம்மாவை மட்டும் எங்கள் அப்பா வாடின்னு கூப்பிட்டாருன்னா 3 மாதத்துக்கு சண்டை நடக்குமோ 6 மாதம் சண்டை நடக்குமோ தெரியல. 6 மாதமாக எங்கள் அம்மா வாடா வாடான்னு போடா போடான்னு பேசினாதான் எங்கள் அம்மா வந்து சமாதானத்துக்கு வருவாங்க. எங்கள் வீட்டில் நான் அப்படி பார்த்து வளர்ந்தேன். அதனால் சொல்கிறேன், கனம் மன்னிக்கிடுதல என்ன செய்யுங்க? நல்லா சொல்லுங்க ஒரு அழிலையா, முந்தி கொள்ளுங்க. அவங்க தோத்திரம் போட்டால் நான் போடவே இல்லைன்னா நான் நெத்தி தூக்கிட்டு அப்படி திரும்பிட்டு போயிடுவேன். அப்படிலாம் நினைக்காதீங்க. நான் பின்னால் தான் நிற்பேன், நீ முன்னால் தான் வரணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஏன் பின்னால் இருந்து முன்னால் வரக்கூடாது? முன்னால் இருக்கிற ஏன் நீங்கள் ஏன் பின்னால் போகக்கூடாது? அவங்க வரட்டும் அப்படின்ட்டு என்ன செய்கிறாங்க? கனம் பண்ணுறதுல என்ன பண்ணுங்க? போட்டி போடுங்க. அப்படியா? முந்தி கொள்ளுங்க. ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்வதனுடைய அடையாளம் இன்னொருத்தருக்கு மரியாதை கொடுக்க கற்றுக்கொள்வது. மதிக்கட்டவன் பிறனை அவமரியாதை செய்கிறார். 3வது பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிங்க. பிலிப்பியர் 2 இசைந்த ஆத்துமான என்ன சொல்றாரு? இசைந்த ஆத்துமாவாக ஒன்றையே சிந்தித்து, நீ வடக்கு போனா நான் தெற்க போறேன், நீ மேற்க போனா நான் கிழக்கு போறேன் அப்படின்னு ஏட்டா போட்டிக்கா இருக்கக்கூடாது. ஏமா இன்னைக்கு வந்து கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறியா, நான் சுண்டக்காய் குழம்பு வைக்கலான்னு தான் யோசிச்சிருக்கேன். ஏட்டா போட்டி. வசனம் என்ன சொல்லுது? ஒருத்தரையும் ஒருத்தர் ஏற்றுக்கொண்டா, உங்கள் விருப்பத்தை சிலுவையில் அரைஞ்சிட்டு அவங்கள நீங்கள் ஏற்றுக்கொண்டா. சில பேர் சொல்லுவாங்க, ஏமா வாழைக்காய் பொரியல் பண்ணுறியா, நீங்கள் பொரியல் தின்ட்டு போவீங்க, எனக்கு வயசில் கேஸ் பிரச்சனை, நான் செய்ய மாட்டேன் பொரியல். ஏமா முள்ளங்கி குழம்பு வைக்கிறியா, எனக்கு காலையில் நீர் எரிக்க, நான் வாங்க மாட்டேன், முள்ளங்கி செய்ய மாட்டேன். என்ன செய்யக்கூடாது? நான் சாப்பிட்றேன்னா இல்லையா, இவர் கேட்டுட்டாரு அல்லது என் பொண்டாட்டி கேட்டுட்டாலே, என்னை பொறுத்த வரைக்கும் என் மனைவி கேட்டுட்டா உடனே வாங்கி கொடுத்துருவேன். ஏன்னா அப்படியாவது நமக்கு எதாவது செய்வாங்களான்னு பார்க்குறது தான். என் ஒய்ஃப் நல்லவங்க, அவங்க ரொம்ப நல்லா கவனிச்சுக்குவாங்க. நேற்றுக்கே நல்ல வேலை சமைச்சு வச்சுட்டேன். அதனால் இன்றைக்கி ஒரு மாதிரி பேசுகிறேன்னா வீட்டுக்கு போனால் சமையலில் போராட்டம் நடந்துடும். நேற்றுக்கே நானே சமைச்சு வச்சுட்டேன். கரங்களை உயர்த்தோர் அல்லேலூயா சொல்லலாமா? என்ன செய்யணும்? இசைந்திருக்கணும். ஒருத்தரை ஏற்றுக்கொண்டீங்கன்னா அவங்க சொல்கிறத ஏற்றுக்கொள்ளணும். இசைந்த ஆத்மாவா ஒன்னஸ், கணவன் மனைவியாக இருக்கட்டும், சக விசுவாசியாக இருக்கட்டும். நான் சொல்லுவேன், கிறிஸ்மஸ்க்கு கேக் வாங்கலாமா அப்படின்னா, ஓகே பாஸ்டர் ப்ளம் கேக் வாங்குவோம் பாஸ்டர் அப்படின்னா, இன்னொருத்தர் சொல்லுவார், இவன் என்ன ப்ளம் கேக்கு சொல்கிறது, பாஸ்டர் முட்டை கேக்கு தான் பாஸ்டர். எனக்கு தலை என்ன ஆகும்னா வெடிகுண்டு வச்சு வெடிச்ச மாதிரி, ஐயோ இவங்க புரியத்தை நிறைவேற்றுறதா, ஐயோ இவங்க புரியத்தை நிறைவேற்றுறா. பாலிட்டிக்ஸுங்க. சபைக்குள்ள என்ன வருது? நீ பெருசா நான் பெருசா, நீ முக்கியமா நான் முக்கியமா, நீ சொல்றது பாஸ் செய்வார், நான் சொல்றது மட்டும் பாஸ் செய்யாம இருக்கட்டும். அப்போ இந்த இடத்துல நின்று எல்லாத்தையும் சமாளிக்கிறதுங்கிறது எப்படி இருக்கு? உங்கள் அம்மாவை சமாளிக்கிறதா, உங்கள் அப்பாவை சமாளிக்கிறதா, நீ படுற மாதிரி நமக்கும் அதே கஷ்டம்தான். இப்போ நல்ல இசைந்த ஆத்மான ஒருத்தர் அக்செப்ட் பண்ணிட்டா என்ன பண்ணணும்? ஒன்றையே சிந்திக்கணும். ஆமென். அடுத்தது சொல்றார், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்றாரு, என்ன செய்ய வேண்டாம்? நல்லா கவனிங்க. ஒன்றையும் வாதினாலாவது. எங்க அம்மா வீட்டில் இருக்கும்போது நான் இப்படி தான் சாப்பிட்ருக்கேன், எனக்கு இப்படி தான் சாப்பிட முடியும், இல்லைன்னா எனக்கு வேணும், நான் பட்னியாக இருந்துக்கிறேன். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமை. வெட்டி பெருமை வீண் பெருமைன்னு என்ன அர்த்தம்? அதாவது குடிக்கிறது கூழுனாலும் நாங்கள் என்ன தான் பண்ணுவோம்? கொப்பளிக்கிறது பன்னீரில் தான் குளிப்போம். அதுதான் வெட்டி பெருமைன்னு பேர். என்ன பெருமை? வெட்டி பெருமை. குடிக்கிறது கூழ், ஆனால் கொப்பளிக்கிறது பன்னீர். இந்த வெட்டி பெருமை இருந்தால் எங்கே போய் வந்து ஒரு இது இருக்கணும்? ஒருவருக்கு ஒருவர் வாதினாலாவது சண்டை போட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணியோ வெட்டி பெருமையினாலே செய்யாம என்ன செய்யுங்களாம்? மனத்தாழ்மையினாலே ஒருவரே ஒருவர் என்ன பண்ணணும்? பிரான்சிஸ் என் மனைவி சுகன்யாவை போல
இனிமேல் இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைக்காதுன்னு நினைக்கணும். நினைப்பியாப்பா? நீ அறகுறையா இருக்கிறத பார்த்தா, தலையாட்டுறத பார்த்தா சந்தேகமா தாழ்மையினாலே மேன்மையாக என்ன கடவர்கள். அவர் அல்லையா சொல்லலாமா? அப்ப இனிமேல் உங்க கணவரை என்ன பண்ணணும்? ஆபிரகாம் சாரால் என்ன சொன்னா? ஆண்டவனே. உங்க வீட்டுக்கார ஒரு நாளைக்காவது ஆண்டவனே கூப்பிடுங்க. அப்படியாவது அவர் ஏதாவது சிக்கன் சுக்கா ஏதாவது வாங்கி உங்களுக்கு கொடுக்குறாருன்னு பார்ப்போம். மரியாதை கொடுங்க. அகசுவேறு ராஜாவை மதிக்காதனால தான் அவன் டைவர்ஸ் பண்ணான் வஸ்தியை. கணவனை என்ன செய்யுங்க? கனம் பண்ணுங்க. ஒருவரை ஒருவர் கனம் பண்ணி என்ன செய்ய, தங்களிலும் மேன்மையா நினைக்கும் போது தான் அந்த ஏற்றுக்கொள்ளுதல் சரியாக இருக்கும். அடுத்ததாக கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லிப்படுகிறோம். அடுத்து 4வதாக மன்னிக்கிறவங்களா நீங்க மாறணும். என்ன செய்யணுங்க? மன்னிக்க வேண்டும். பேதுரு மத்தேயு 18ஆம் அதிகாரம் 21-22 வாசிக்க வேண்டாம், நமக்கு தெரியும். எத்தனை தடவை சகோதரனை மன்னிக்கிறது? சலிச்சு போயிட்டு கேட்குறான். ஆண்டவர் சொன்னார் 7 தடவைன்னு கேட்குறான். ஆண்டவர் சொல்றாரு 70 தடவை. அப்படின்னா ஒரு பொய் சொன்னதுக்கு 490 தடவை. உங்க வீட்டுக்கார 490 தடவை அவர் வந்து உங்ககிட்ட பொய் சொன்னா நீ என்ன செய்யணும்? மன்னிச்சிடணும். 491வது தடவை வரும்போது பார்த்துக்குவோம். இங்க சொல்லப்படுகிற காரியம் என்னன்னா, 490 தடவை ஒரு தப்புக்கு மன்னிப்பு கொடு. வரலையா சொல்லுங்களேன். நீங்க ஒருவரை ஏற்றுக்கொண்டிருக்கீங்கன்னா அவங்கள மன்னிச்சிடணும். நான் மன்னிச்சிட்டேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் மன்னிச்சிட்டேன் ஆனா என்ன செய்ய மாட்டேன். சொல்லி 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 ஏற்றுக்கொண்டீங்கன்னா மன்னிச்சிருங்க. மறந்து ஆண்டவரே கடலின் ஆழத்தில் போட்டுட்டாராம், முதுகுக்கு பின்னால எரிஞ்சிட்டாராம். மேற்கும் கிழக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை விட்டு விலக்கிட்டாராம். அப்படின்னா நமக்கு விரோதமா பாவம் செஞ்சவங்களை நம்ம மன்னிச்சா தான் ஒருத்தரை நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோன்னு அர்த்தம். 5வதாக ரோமர் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். 14:1 படிங்க. அதாவது பலவீனமா இருக்கக்கூடிய ஒரு மனுஷனா இருந்தாலும் அவனை அக்செப்ட் பண்ணுங்க. அல்லேலூயா. சில நேரத்தில் ஒரு பயந்தாங்கோலி உங்க கூட வாழ்வாங்க. பஸ் ஏற போகும்போது பயப்படுவாங்க. அவங்கள பார்த்து சொல்லுவாங்க, உன்னை கூட்டிகிட்டு பெரிய தொல்லையாக இருக்குது, ஊர் பக்கமே நீ வந்துடாது இனிமேல். சில பேர் ஊருக்கு கூட்டிகிட்டு போகிற வழியிலாம் பஸ்ஸு ஏற ஆரம்பிச்சதுலேருந்து அங்கே போய் இறங்கி வீட்டுக்கு போகிற வரைக்கும் திட்டிக்கிட்டே கூட்டிகிட்டு போவாங்க. நான் என் மனைவியை ஆரம்பத்தில் என்ன செய்வேன்னா, அவங்க பாவம் குட்டிக்காலா அளவாக தான் நடப்பாங்க. நான் சொல்லுவாங்க, நான் முன்னால் போயிட்டு வேகமாக வா, அங்கே நின்றுட்டுருக்குறேன் அப்படின்னு. அவங்க என்னப்பா குடுன்னு ஓடி வருவாங்க. மாடி கொஞ்சம் தூரத்தில் பாரு, 4 எட்டில் நான் போயிடுவேன். ஏன்னா மலையில் நடந்து பழக்கம். இவங்க பாவம் நடக்க முடியும், குட்டிக்காலா மாடி திரும்பி பார்ப்பேன், எவ்வளோ நான் நிற்கிறது, நேரம் ஆச்சு வர அப்படின்னு ஒன்று அவங்க குடுன்னு ஓடி வருவாங்க. சிலத்தை உன்னோட அப்படி ஒன்றும் எனக்கு டென்ஷன் ஆகும். அது பக்குவம் இல்லாத ஒரு நேரம். சில நேரத்தில் நம்ம வளராமல் இருக்கிறோம் இல்லையா, நம்முடைய இளம் பிராயத்தில் வளராத நேரங்கள். நானும் அதே மாதிரி எங்கள் பாஸ்ட்டுக்கு நிறைய குடைச்சல் கொடுத்துருக்கேன். நிறைய குடைச்சல். போன வாரம் என் பிள்ளை எடிட் பண்ணிட்டாதையே, மூக்கில் குத்து வாங்கினது சொன்னேன்ல, அது எடிட் பண்ணிட்டான். அப்பனை பற்றி கேவலமாக அப்பனே பேசிக்கிறானே, அது யாரும் கேட்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன், அது ஏன் போடலை, மூக்கு உடைக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் மூக்கு உடையிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இது போட்டிருக்க வேண்டியதானே நான் சொன்னேன். எதுக்கு சொல்கிறேன்னா, எவ்வளவோ பலவீனமான காரியங்களை நம்ம செய்கிறோம். அவங்கெல்லாம் பொறுத்ததுனால தான், நம்மளை ஏற்றுக்கொண்டதுனால தான், நம்மளை சேர்த்து கொண்டதுனால தான் எனக்கு நான் ஒரு ஊழியக்காரனாக நினைக்கிறேன். என் பலவீனத்தை அவங்க பார்த்துருந்தா நான் இன்னைக்கு ஒரு ஊழியக்காரன் நின்றுக்க மாட்டேன். நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் கல்யாணம் கட்ட போகிறவங்களுக்கு நான் எப்போதும் ஒன்று சொல்கிறது என்னென்னா, எல்லாரும் முகத்தை பார்த்து பணத்தை பார்த்து தகுதியை பார்த்து கல்யாணம் பண்ணிவிடுவாங்க. ஆனால் ஒன்று சொல்கிறேன், எல்லாரும் குறை உள்ளவங்களாக தான் இருப்பாங்க. ஆள் வெள்ளையாக இருப்பாங்க, வளர்ந்துருப்பாங்க, நல்லா படிச்சிருப்பாங்க, பேக்ரவுண்ட் நல்லா இருக்கும். ஆனால் குண அதிசயங்கள் ஏதாவது குறைபாடு இருக்கலாம், டேலண்ட்டில் ஒரு குறைபாடு இருக்கலாம், ஏதாவது ஒன்று பலவீனமாக வீக்காக இருப்பாங்க. ஆனால் ஒன்று திருமணம் செய்யாதவங்கள ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்கள் கட்டப்போகிற வாழ்க்கை துணை உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்தாலும், எவ்வளோ நோண்டி ஆராய்ந்து பார்த்து நீங்கள் கல்யாணம் பண்ணியிருந்தாலும், சம் ஏரியாஸில் உங்களுக்கு தெரியாத சில ஏரியாவில் அவங்க வீக்காக இருப்பாங்க. ஒரு கோபத்தில் வீக்காக இருக்கும். என் மனைவி என்னை கல்யாணம் பண்ணும்போது சொன்னாங்க,
கல்யாணம் பண்ணிட்டு சொன்னாங்க, ஏன் இப்படி என்னை சூஸ் பண்ண அப்படின்னா, நீங்கள் ஊழியக்காரர், நீங்கள் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சூஸ் பண்ண அப்படின்னாங்க. ரொம்ப நாள் வருத்தப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளை பற்றி தெரியாதுல்ல. அப்புறம் என் சொந்தக்காரங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படா இந்த பிள்ளை இவ்வளோ நாள் இவங்கிட்ட வாழ்க்கை நடத்துகிறா. நான் சில சொல்லுவாங்களாம், நீ எல்லாம் ஒரு 2 மாதத்துலேயே ஒடியாந்துருவேன்னு நினச்சோம் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போது நிறைய நேரத்தில் நான் குறைவுள்ளவனாக தான் இருந்துக்கிறேன். என் மனைவி என் பலவீனத்தோடு என்னை ஏற்றுக்கொண்டதுனால தான் இன்னைக்கு ஒரு கணவனாக என்னால் நின்றுட்டு இதை பேச முடிகிறது. உங்கள் கணவர் பலவீனமாக தாங்க இருப்பார், குறைவுள்ளவராக தான் இருப்பார். ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசு நீங்கள் அப்படியே பேரழகான மனவாட்டியாக இருந்து, அப்படியே பெரிய பரிசுத்தமாக இருந்து, ரொம்ப அறிவாளியாக இருந்து, ரொம்ப திறமைசாலியாக இருக்கிறதுனால இயேசு உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு எப்போ உங்களை ஏற்றுக்கொண்டார்? வேதம் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் கவனியுங்கள். ரோமர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற வேத பாகத்தை படிச்சு பாருங்க. எப்படி இருக்கும்போது? பலனற்றவர்களா இருக்கும்போது, குறித்த காலத்தில். யார் அந்த அக்கிரமக்காரன்? நான் தான். எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 1, 2, 3 வசனம் சொல்கிறது. நாம் எப்படி இருந்தால் ஒரு காலத்திலே ஆகாயத்து அதிகார பிரபுவுக்கு ஏற்றபடியாகவும் நம்முடைய மாம்சைகளின்படியாகவும் மனசும் மாம்சும் விரும்பினதை செய்து கோபாக்களின் பிள்ளைகளாக இருந்தோம். ஆனால் இயேசு யாரை ஏற்றுக்கொண்டார்? பரிசுத்தவானாக இருந்த என்னை அல்ல, ஞானமாக இருந்த என்னை அல்ல, உண்மையுள்ளவனாக இருந்த என்னை அல்ல, பாவியாயிருந்த அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து கிடந்த என்னை அவர் ஏற்றுக்கொண்டது உண்டானால், உங்கள் வீட்டுக்காரரை குறை சொல்லாதீங்க, உங்கள் மனைவியை குறை சொல்லாதீங்க, உங்கள் பிள்ளைகளை குறை சொல்லாதீங்க, சபையில் இருக்கிற மக்களை குறை சொல்லாதீங்க, எந்த ஊழியக்காரனையும் குறை சொல்லாதீங்க. நீங்கள் ஒருவரை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவருடைய குறைகளை நீங்க பார்க்க கூடாது, பலவீனங்களை பார்க்க கூடாது. இயேசு உங்களை ஏற்றுக்கொண்டது போல பலவீனத்தோடு அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்ளுதல் என்றால் என்ன? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25, 26, 27 வசனங்கள் என்ன சொல்கிறது? அதை படிப்போம். 25, 26, 27 வசனம் வாசிமா. அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து என்ன பண்றாரு? ஏற்றுக்கொண்டதுனால சுத்தம் இல்லாம இருந்துச்சு, ஆனா இதை சுத்தம் பண்ணுகிறார். கரையா இருந்துச்சு, இந்த கரையை மாற்றுகிறார். திரை இருந்துச்சு, திரையை மாற்றுகிறார். பரிசுத்தமே இல்லை, ஆனா பரிசுத்தமாக்கினார். நிறைய பிழை இருந்துச்சு, அந்த தவறுகளை எல்லாம் மாற்றினார். இப்ப மாற்றி மகிமையுள்ள சபையாக தமக்கு முன்பாக நிறுத்தி கொண்டார். அப்படி மகிமையான சபையாக அதை தமக்கு முன் நிறுத்துவதற்கு அவர் என்ன செய்தார் என்றால், தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இப்போ ஒருவரை ஏற்றுக்கொள்வதில் ஒரு பூர்ணம் உண்டாக வேண்டுமானால், ஒரு பெண்ணை நீங்க கல்யாணம் பண்றீங்க, அவ அதிகமா படிக்காதவள், அதிகமா அழகில்லாதவள், அதிகமா நாகரிகம் இல்லாதவள் என்றால், நீங்கள் உண்மையாக அவளை மனைவியாக ஏற்றுக்கொண்டிருந்தால் அவளுடைய அநாகரிகத்தை நீங்கள் பொறுத்து கொண்டு அவளை நாகரிகம் உள்ளவளாக மாற்ற உங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அவளுடைய குறைவான ஞானத்தை, குறைவான படைப்பை ஏற்றுக்கொண்டு அவளை எஜுகேட் பண்ணி அவளை இன்னும் அறிவாளியாக மாற்ற வேண்டும். ஏழ்மையில் இருக்கக்கூடிய அவளை ஏற்றுக்கொண்டு அவளுடைய ஏழ்மையை போக்கி அவளை உங்களுடைய ஐஸ்வர்யத்தினாலே அவளை ஐஸ்வர்யம் உள்ளவளாக மாற்ற வேண்டும். அப்பதான் அவளை நீங்கள் உங்கள் மனைவியாக ஏற்றுக்கொண்டீங்கன்னு அர்த்தம். நீங்க சொல்லக்கூடாது, உங்க அப்பா வீட்டில் நீ எப்படி இருந்தேன், உங்க அப்பா யாரு, உங்க வீட்டில் மட்டும் என்ன பெரிய இதா இருந்தியோ, அப்படி உங்க வீட்டில் சாப்பிட்டியா, அப்படி உங்க வீட்டில் உடுத்துனியா அப்படின்னு எல்லாம் பல பேர் சொல்லியிருப்பீங்க. ஆனால் இப்போல்லாம் ரப்பர் போட்டு அதை அழிச்சிட்டு இயேசுவை போல உங்க மனைவியோ உங்க பிள்ளைவோ உங்க கணவனையோ உருவாக்க, இன்னொரு மனிதனை உருவாக்க உங்களை அர்ப்பணம் செய்யுங்கள். கடினமானவர்களோடு வாழ்கிற மக்களாகிய நீங்கள் இயேசுவை போல உங்களை ஒப்புக் கொடுக்காவிட்டால் ஒரு துன்மார்க்கமான ஒரு பாவி ரட்சிக்கப்படுவது என்பது கடினம்.
ஏனென்றால் நாம் பாவிகளாக இருக்கும்போது, அக்கிரமக்காரராக இருக்கும்போது இயேசு நமக்காக மரித்ததுனால தான், ஏற்றுக்கொண்டதுனால தான் இன்னைக்கு நாம் பரிசுத்தவான நீதிமானா இருக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த அளவுக்கு ஒருவர் ஏற்றுக்கொண்டிருக்கலாம். அது மாத்திரமல்ல, எபேசியர் 5:23-9 சொல்லுகிறது, கிறிஸ்து சபையை போஷித்து காப்பாற்றுறது போல. அப்போ ஒருவரை ஏற்றுக்கொண்டீங்கன்னா அவங்களை காப்பாத்துங்க. என்ன செய்யுங்க? காப்பாற்றுங்க. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், என்ன செய்யுங்க? பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, ஒருவரை ஏற்றுக்கொண்டீர்களானால் அவங்களை காப்பாத்துங்க. அப்பா, உங்க தூக்கத்திலிருந்து எழுப்பி விடுறதுக்கு தான். என்ன செய்யணும்? காப்பாற்றணும். காப்பாத்துறீங்களா? நீ நரகமானா போய்க்க, நான் பரலோகம் போகணுமாப்பா, நானும் கதவை சாத்திக்க கூடாது. உங்களோட வாழ்க்கை பயணம் செய்கிறவர்கள் பரலோகம் வருவதற்கு உங்களால் என்ன தியாகம் செய்ய முடிகிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். இயேசுவை போல ஒருவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அப்போ மனுஷரால் நீங்கள் அங்கீகரிக்கப்படணும். நீங்கள் தேவ மனுஷன், தேவ மனுஷி, மெய்யான கிறிஸ்தவர், ஒரு பரிசுத்தவான் என்ற ஒரு மனிதரை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் முதலாவதாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், ஒருவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும், அவரை கனம் பண்ண வேண்டும், அவர்களோடு இசைந்து செல்ல வேண்டும், தங்களில் மேன்மையாக எண்ண வேண்டும், மன்னித்து மறக்க வேண்டும், அவருடைய பலவீனத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் மகிமையாய் வாழ்வதற்கு அவர்களை போஷித்து காப்பாற்ற வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எந்த அளவுக்கு மனசுக்குள்ளே போயிடுச்சுன்னு எனக்கு தெரியாது. இது எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இது ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இந்த சமூகத்தில் நம்ம கிறிஸ்தவர்களாக இருப்போம். அன்னை தெரசா தொழுநோயாளிகளை அப்படி ஏற்றுக்கொண்டார் என்று சொல்கிறோம். நம்மை குறித்து சொல்வதற்கு ஏதாகலும் இருக்கிறதா? நான் என்னை குறித்து சொல்ல முடியும். அந்த மலைப்பகுதியிலே நான் செய்த ஊழியத்தினால்தான் எனக்கு இப்படி ஆத்துமாக்கள் கிடைத்தது. அதில் ஒரு ஊழியக்காரனை உருவானார். அப்படி நான் என்னை தாழ்த்தி அப்படி அந்த ஜனங்களுக்கு ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவங்க என்னை ஊழியக்காரனாக ஏற்றுக்க மாட்டாங்க. இதே ஊரில் ஒரு எனக்கு தீமை செய்த ஒரு மனிதன், ரட்சிக்கப்படாத மனிதன் சொன்னான், நீங்கள் எத்தனையோ தடவை என்னை தாண்டி போவீங்க பாஸ்டர், ஆனால் நான் சொல்வேன், ஏதோ அவர் தான் எங்கள் பாஸ்டர்னு என்னை எல்லாத்துக்கிட்டையும் நான் உங்களை சொல்வேன். ஆனால் நீங்கள் என்னை பார்க்க மாட்டீங்க, ஆனால் நான் உங்களை பற்றி சொல்லுவேன் பாஸ்டர். அப்போது ஒன்றை நான் உணர்ந்தேன், எவ்வளவு நம்ம சகிப்புத்தன்மையோடு நம்ம வாழ்கிறோமோ அவ்வளவாய் நம்ம மனிதரால் அங்கீகரிக்கப்படுகிறோம். அல்லேலூயா. நீங்கள் ஒருவரை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் டாலரன்ஸ் ரொம்ப அவசியம். சகிப்புத்தன்மை உள்ளவர்களாக இருந்தால் மட்டும்தான் ஒரு மனிதன் கிறிஸ்தவனாக வாழ முடியும். சகிப்புத்தன்மை இல்லாவிட்டால் கிறிஸ்தவனாக வாழ முடியாது. நேரமான 2வது காரியத்தை சொல்லி கடந்து போகிறேன். ரோமர் 14ஆம் அதிகாரம் 2-3 வசனம். மனிதரால் நாம் அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால் யாரையும் நியாய தீர்ப்பு நம்ம செய்யக்கூடாது. வாசிக்கலாம். பதினான்காம் அதிகாரம் 2-3 வசனத்தை சொன்னோமா? விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களை சேர்த்து கொள்ளுங்கள், ஆனாலும் அவருடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயாமல் இருங்கள். குற்றமாய் நிர்ணயாமல் இருங்கள். அப்ப யாரையும் நியாயத்திற்காதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு மனிதன் உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் எப்போ பார்த்தாலும் உங்கள் மனைவியோ, உங்கள் கணவனையோ, உங்கள் பிள்ளைகளையோ, உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களையோ குற்றம் சாட்டி கொண்டே இருப்பீர்களானால் அவருடைய மனதிலே உங்களுக்கு இடம் இருக்காது. ஒரு சினிமா நடிகன் ஒருவன் ஒரு செய்தி பார்க்கும்போது அதில் ஒரு பேட்டி சொல்கிறான், அவனுடைய டீச்சரை கூப்பிட்டு வந்து அவனுக்கு அவார்டு கொடுக்குறாங்க. அவனுடைய 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் டீச்சர். அப்போது அந்த பேட்டி எடுக்கிறவங்க கேட்குறாங்க, உங்கள் ஸ்டூடெண்ட் பற்றி சொல்லுங்கள், அவர் ரொம்ப நல்ல பையன், நல்ல டேலண்ட்டு, நல்லா வருவான்னு எனக்கு தெரியும், இன்னும் அவன் முன்னேறுவான் அப்படின்னு அந்த டீச்சர் சொல்கிறாங்க. இப்போ உங்கள் டீச்சரை பற்றி நீங்கள் சொல்லுங்கன்னு இந்த நடிகர்கிட்ட கொடுக்குறான். இன்றைக்கி உச்சபட்ச நடிகனாக இந்தியாவில் இருக்கான். அப்போது அவன் தன் டீச்சரை பற்றி சொல்கிறான். எல்லாரும் என்னை பார்த்து சொல்லுவாங்க, இது விளங்காத கேஸு, இது தேராது, இது படிக்கிறதுக்கே லாய்க்கு இல்லை, இது ஒன்றுமில்லாமல் தான் போகுதுன்னு எல்லாரும் என்ன சொல்லுவாங்க. ஆனால் இவங்க ஒருத்தர் மட்டும்தான், உன்னால் முடியும்ப்பா, நீ நல்லா வருவ, நல்ல மேன்மையாக வருவ, நல்ல உயர்ந்தவனாக வருவ, கண்டிப்பாக உனக்கு நிறைய டேலண்ட் இருக்குது, நீ மேலே மேலே வருவேன்னு இவங்க தான் என்னை பார்த்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவங்க சொன்ன வார்த்தையின் மாதிரியே நான் உயர்ந்து நிற்கிறேன்னு சொல்கிறான். உலக பிரகாரமாக ஒரு மனிதனே
இன்னொரு மனிதனுடைய குற்றத்தை சொல்லாமல், ஒரு குழந்தையினுடைய குற்றத்தை சுட்டி காட்டாமல், அவனை குறித்து என்கரேஜிங்கான வார்த்தைகளை சொல்லும்போது உலக பிரகாரமாக நான் உயர்ந்து நிற்பானால், ஆவிக்குரியவர்களாகிய நாம் நம்மையும் நம்மை சேர்ந்தவர்களையும் எவ்வளவு அதிகமாக குற்றம் பார்க்காமல், குறை சொல்லாமல், நியாய தீர்ப்பு செய்யாமல் நாம் அவர்களை உற்சாகப்படுத்தப்பட வேண்டியது எவ்வளவு அவசியம். ஒரு அப்பாவாக நீங்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால், ஒரு அம்மாவாக நீங்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால், உங்கள் ஸ்தானத்திலேயே நின்று கொண்டிருந்தால் அங்கீகரிக்கப்பட முடியாது. உங்கள் பிள்ளையினுடைய குறைகளை குற்றங்களாய் பார்க்காமல் அந்த குற்றங்களிலிருந்து வெளியே வருவதற்கான நடைமுறைகளை கொண்டு வர. நிறைய பேர் போலீஸ்காரனாக இருந்து உங்கள் பிள்ளைகளை அடிக்கிறீர்கள், தண்டிக்கிறீர்கள். தண்டிக்காதிருங்கள், சிக்ஷை செய்யுங்கள். சிக்ஷை என்பது என்ன? சிக்ஷைக்கு பின்பாக அந்த தகப்பன் தன் பிள்ளையை ஆறுதல் படுத்துவான். அல்லேலூயா. ஆனால் போலீஸ்காரங்கிட்ட அடி வாங்கினதுக்கு அப்புறம் அவனுக்கு போய் என்ன தேய்ச்சுட்டு ஆறுதல், கவலைப்படாதப்பா, நான் ரொம்ப அடிச்சிட்டேன், சாரிப்பா, சோர்ந்து போகாத, இனி அடுத்த தடவை அடிக்க மாட்டேன் அப்படின்னு அப்பா போலீஸ்காரர் சொல்வாரா? சொல்ல மாட்டார். தண்டனைக்கும் சிக்ஷைக்கும் வித்தியாசம் உண்டு. உங்கள் பிள்ளைங்கள் குற்றம் செய்தால், குறை செய்தால் நியாய தீர்ப்பு செஞ்சு அது அவ்வளவுதான் என்று அதை ஒதுக்கி வைக்காதுங்க. நீங்கள் உங்கள் பிள்ளையை ஒதுக்கி வச்சிங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். பேச மாட்டேன்னு ஒதுக்கி வைக்கிறது, புருஷ மனைவிக்குள்ள சண்டை வந்துன்னா 2 வாரம் 3 வாரம் சண்டை போடுறது. ஆனால் அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா 2 மாதத்தில் அந்த மனைவி ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. பேச மாட்டாங்க, ஆனால் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. இப்படிலாம் நடக்கும். சும்மா எதுக்கு இந்த மாய்மானமான ஒரு வாழ்க்கை? உண்மையான வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ளுங்க. யாரையும் குற்றம் சொல்லி அவருடைய வளர்ச்சியையும் அவருடைய முன்னேற்றத்தையும் தடுக்காதீங்க. நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரத்தை தேவன் தரவில்லை. 10ஆம் வசனத்தில் சொல்றார், ரோமர் 14:10, இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளியாய் தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன? குற்றவாளியாய் தீர்க்காதே, கிரிமினல் ஆக்காதே. ஒருவனை குற்றவாளியா தீர்த்துட்டீங்கன்னா அதுலேருந்து வெளியே வர முடியாது. என்ன சின்ன வயசுல நிறைய பேர் குற்றம் சொல்லுவாங்க, நிச்சயமா இருக்கும். 4ஆம் வகுப்புல நான் ஒரு ஆனந்துங்கிற ஒரு பையன் நல்லா அழகாக கையெழுத்து எழுதுவான். அப்போல்லாம் எங்களுக்கு சிமெண்ட் ஸ்லேட்டு, அதில் கோடு போட்டு அவன் எப்படி எழுதியிருக்கா எப்படி எழுதுவான்லாம் பார்த்துட்டு மேலே நீட்டி கீழே நீட்டி அழகாக எழுதினார். டீச்சர், எங்கள் 4ஆம் வகுப்பு டீச்சர் பெந்தகோஸ்து டீச்சர். இப்போ தான் அவங்க பெந்தகோஸ்து எனக்கு தெரியுது, அப்போ எனக்கு தெரியாது. ஆனால் கிறிஸ்டின் மட்டும் தெரியும். சிஎஸ்சி ஸ்கூலில் படித்தேன். எல்லாத்துக்கும் காமிச்சிட்டு வாடா, நான் லீடர், அதனால நான் அந்த ஸ்லேட் எடுத்துகிட்டு போய் எல்லாத்துக்கும் காமிச்சேன். என் கையெழுத்தா கோழிக்கு இருக்கிற மாதிரி இருக்கும், எனக்கே திரும்ப படித்தா பிடிக்காது, படிக்க முடியாது. அப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டு அன்றைக்கி நான் முடிவு பண்ணேன், நானும் இது போல் நல்லா எழுதி டீச்சர்கிட்ட பாராட்டு வாங்கணும்னு. அன்றைக்கி வீட்டு வேலையெல்லாம் விட்டு போட்டு விளையாடுறதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஸ்லேட்டில் அதே மாதிரி கோடு, ஆணியில் கோடு போட்டு அழகாக அவன் எழுதுகிற மாதிரி எழுதி, அது அழிஞ்சு போகக்கூடாதுன்னு அப்போல்லாம் மஞ்சள் பைக்குள்ளே வச்சு புஸ்தகத்தில் வச்சு இது பண்ணால் அது இன்னொரு பையில் வச்சு பத்திரமா எடுத்துகிட்டு போய் எங்கள் டீச்சர் பாராட்டுவாங்கன்னு கொண்டு போய் வச்சு காமிச்சேன் பாருங்கள். ஒன்று அவங்க சொன்னாங்க, ஏண்டா ஹோம்ஒர்க்கை உங்கள் அம்மா அப்பாவை எழுதி தர சொல்லி எழுதி வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு. இல்லை டீச்சர், நான் தான் எழுதேன். உன் கையெழுத்து எனக்கு தெரியாதாடா? உன் கையெழுத்து எனக்கு தெரியாதாடா? நீ எழுதின எழுத்து என்னன்னு தெரியும், நீ இது எந்த எழுத்து எதுன்னு போய் சொல்லுவியா அப்படின்னு 2 அடி. இது என்னடா வம்பா போச்சு, நம்மளை தெரிந்து விட மாட்டேங்கிறாங்களே. இல்லை டீச்சர், நான் தான் எழுதினேன். முட்டியை போடுறான். அத்தனை கோ எஜுகேஷன், அத்தனை பிள்ளைகளுக்கு முன்னால், பசங்களுக்கு முன்னால் காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் முட்டி போடுறேன். அன்றைக்கி ஒரு நான் தீர்மானம் எடுத்தேன். என்ன தீர்மானம் தெரியுமா? இனிமேல் ஒரு நாளும் நான் எழுத போகிறது எவனுக்கும் புரிய போகிறதே இல்லை. 9ஆம் வகுப்பில் பக்கத்து கிளாஸ் டீச்சர், இங்கிலீஷ் மாஸ்டர், என் பேப்பரை திருத்திட்டு கடைசி பேஜில் எழுதினார், வெரி பியூட்டிஃபுல் ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்னு எழுதினார். எங்கள் அப்பா அதை வச்சு என்னை ஒரு நல்லா என்னை போட்டு சாத்துன்னு சாத்துறாரு. என்னடா உன் கையெழுத்து? என் கையெழுத்து மாறாமல் போனதுக்கு காரணம் என்னென்னா, என்னை குற்றவாளியாய் தீர்த்த என்னுடைய 4ஆம் வகுப்பு பெந்தகோஸ்து டீச்சர். அவங்க உயிரோடு இருந்தால் போய் ஒரு வஞ்சம் தீர்க்கணும்னு ஒரு ஆசை இருக்குது எனக்கு. போய் உங்களால தான் நான் கையெழுத்துட்டுவார். பொய்யே யார் எனக்கு சொல்லி கொடுத்தா? ஏன் சொல்லி கொடுத்தாரா? நிறைய நேரங்களில் நாம் குற்றமாய் தீர்க்கிறனால தான் குற்றவாளிகள் உருவாகிறார்கள். உங்கள் பிள்ளை நல்லவனாகிறதும் கெட்டவனாகிறதும் யார் கையில் இருக்கிறது தெரியுமா? நம்முடைய வாயின் வார்த்தைகளில் இருக்கிறது. அவன் தவறே செய்திருந்தாலும் நீ தெரியாமல் செஞ்சுட்ட, ஆனால் இனிமேல் நீ செய்ய மாட்டப்பா, எனக்கு தெரியும், நான் உன்னை நம்புகிறேன் சொல்லுங்கள். அந்த குழந்தை கூட ஒரு என்கரேஜ் வரும். என் 2ஆம் வகுப்பு ஆசிரியர் இதுக்கு மாறாக என்னோடு பேசினார், என் மேலே நம்பிக்கை வைத்தார், எனக்கு இந்த சத்தியத்தை சொல்லி கொடுத்தார்.
அன்றைக்கு சாந்தமொழி இயேசுவே நான் ஏற்றுக்கொண்ட ஜெபம் இன்னைக்கு உங்களோட பிரசங்கம் பண்ணுகிற இந்த 54 வயசு வரைக்கும் என்னை உங்களுக்கு முன்னால் ஒரு ஊழியக்காரனாக நிறுத்திருக்கிறது என்றால் என்னை நம்பி என்னை பார்த்து நல்வார்த்தைகளை சொன்ன என்னுடைய ஆசிரியர்னாலே. என் அன்புக்குரிய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாரையும் குற்றவாளியாக திருக்கிறதுக்கு உங்கள் ஆத்மாவை ஒப்பு கொடுக்காதீங்க. தொடர்ச்சியை நம்ம அடுத்த வாரத்தில் தியானிக்கலாம். டைம் இருக்குது. கொஞ்சம் நம்ம சுய பரிசோதனை பண்ணி பார்க்கலாமா? எல்லோரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மளை கொஞ்சம் சுய பரிசோதனை பண்ணுவோம். ஆண்டவரே, இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு குறைகள் இருக்குமானால் என் குறையை மாற்றுங்கப்பா. நான் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறானாங்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனால் இன்னொருடைய இருதயத்திலேயோ மனசுலேயோ நான் ஒரு தேவனுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறேனா என்பதை குறித்து எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. நான் ஒருத்தரை ஏற்றுக்கொண்டேன் என்பதற்கு அடையாளமாக நான் அன்புள்ளவனா ஒரு மனிதனாக நான் இருக்கிறேனா ஆண்டவரே? அந்த சகோதரி ரொம்ப அன்பானவர், அந்த சகோதரி ரொம்ப அன்பானவங்க என்னை பார்த்து சொல்கிறாங்களா? அதே போல் இசிந்த ஆத்துமாவாக மற்றவங்களோடு நான் ஒத்து போகிறேன்னா, அவங்க ஒன்று சொன்னால் நான் ஒன்று சொல்கிறதுன்னு இல்லாமல் எல்லாரோடையும் அனுசரித்து ஒத்து போகக்கூடிய ஒரு நிலைமையில் நான் காணப்படுறேன்னா, என்னை விட மற்றவங்களோட மேன்மையாக நினைக்கிறேன்னா, மற்றவங்களுடைய தவறுகளை மன்னிப்பதற்கு மறப்பதற்கும் சுட்டி காட்டாமல் சொல்லி காட்டாமல் 20 வருஷத்துக்கு முன்னால் 10 வருஷத்துக்கு முன்னால் 5 வருஷத்துக்கு முன்னால் என் புருஷன் என் பொண்டாட்டி என் புள்ள அவங்க அப்படி பண்ணாங்க இவங்க எப்படி பண்ணாங்கன்னு அதை ஞாபகம் வச்சு குத்தி காட்டாமல் மன்னித்தால் அதை மறந்து விடுகிறவர்களாய் இயேசுவை போல இருக்கிறோமா? 5வது காரியமாக நாம் படித்தோமே, பலனற்றவர்களாக இருக்கும்போது இயேசு என்னை ஏற்றுக்கொண்டு மரித்தார். அதே மாதிரி யாருடைய பலவீனத்தையும் நான் குற்றமாக குறையாக சொல்லாமல் அவங்கள பலவீனத்தோடு ஏற்றுக்கொள்கிற ஒரு மனிதனாக இருந்து அவங்க பலவீனத்திலிருந்து விடுதலை அடைவதற்கு நான் உதவி செய்யக்கூடிய பொறுத்து கொண்டு சகிப்புத்தன்மையோடு இருந்து அவர்களுக்கு உதவி செய்த இயேசு என்ன ஒரு மகிமையான சபையை உருவாக்குறாரு. கரைத்திரை முதலான ஒன்றுமில்லாமல் பரிசுத்தம் புளியேற்றது சபையா, அதுபோல நான் மற்றவர்களை நான் வழி நடத்துகிறேன்னா. அதில் 2வதாக பார்த்தோம், நான் யாரையும் குற்றம் சொல்லாமல் நியாய தீர்ப்பு சொல்லாமல் யாரையும் குற்றவாளியாய் தீர்க்காம நியாயம் விசாரிக்கிற ஒரு ஆண்டவர் உண்டு என்று சொல்லி 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது போல, காலம் வருவதற்கு முன்னே யாதொன்றை குறித்து நியாய தீர்ப்பு செய்யாம, ஆண்டவரே யாரையும் இவன் அப்படியாமா அவ இப்படியாவா பார் இந்த மாதிரி தான் நடக்க போகுதுன்னு சொல்லாம அவங்களுக்காக நான் செபிக்கிற ஒரு மனிதனாக மாறுகிறேன்னா. இன்னைக்கு பாவியா இருக்கிற புருஷன் இந்த புருஷனை போல ஒரு பரிசுத்தவான் இல்லை, நேசிக்கிறோம் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் விசுவாசிக்கல, உங்கள் நம்பிக்கையை விட்டுட்டீங்க. கர்த்தரை உங்களை மாற்றின ஆண்டவர் அவரை மாற்றுவாங்கிற விசுவாசம் உங்ககிட்ட இல்லை. அதனால தான் உங்களால் அன்பு செலுத்த முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. உங்கள் வீட்டுக்குள்ளேயே ஒருத்தர் தள்ளி வைக்கிற ஒரு நடைமுறை வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. தேவ வசனத்துக்கு விரோதமான ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஒருத்தர் தள்ளி வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா? குறைவுள்ளவர்கள் தாங்க. ஆனால் அந்த குறைவுகளோடு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். பாவிகள் என்று அவர் நம்மை நினைத்திருந்தால் அவர் பாவிகளின் சிநேகிதர் என்று அழைக்கப்பட்டிருக்க மாட்டார். தன்னை தொடுகிறவர்கள் பாவி என்று அந்த பரிசையை நினைத்த பொழுது, மகளே திடன்கோள், உன் பாவங்கள் மன்னிக்கப்படுது என்று சொல்லி அவளுக்கு விடுதலையும் ஆறுதலையும் தந்தவர் நம்முடைய ஆண்டவர். இந்த ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம் என்றால் பலவீனம் உள்ள மக்களை ஏற்றுக்கொள்ளுங்க, அன்பு செலுத்துங்க. சொல்லப்பட்ட இந்த காரியங்களெல்லாம் ஏற்றுக்கொண்டு யாரையும் குற்றம் சொல்லாமல் நியாய தீர்ப்பு சொல்லாமல் தள்ளி வைக்காம ஏற்றுக்கொண்டு வாழ கற்றுக்கொள்ளுங்க. ஸ்பிரிட் ஆஃப் ரிஜெக்ஷன், புறக்கணிப்பின் ஆவியை உங்கள் உள்ளத்திலிருந்து மாற்றுங்க. இன்னைக்கு யாரையாவது தள்ளி வைத்திருந்தா, சிலர் மருமகனை தள்ளி வைப்பாங்க, சிலர் மருமகளை தள்ளி வைப்பாங்க, சிலர் மகனை தள்ளி வைப்பாங்க. இனிமேலெல்லாம் இவனையெல்லாம் நான் நம்பி இருக்க மாட்டேன், இவனையெல்லாம் ஓரம் கட்டிடுவேன். இன்னைக்கு ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே நான் செய்வது தவறப்பா, என்ன நீங்க அப்படி புறக்கணிச்சிருந்தா இன்னைக்கு இந்த ரட்சிப்பு எனக்கு இல்லை ஆண்டவரே. என்ன அப்படி குற்றம் பார்த்திருந்தா இந்த ரட்சிப்புல நான் உமக்கு துரோகம் செய்யலையா? நான் குறைவுள்ளவனா இருக்கவில்லையா? நான் எத்தனையோ ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நான் பாவம் செய்யலையா?
என்னை மன்னித்தீங்க, மறந்தீங்க, உம்முடைய ரத்தத்தினால என்னுடைய மனசாட்சியை சுத்திகரித்தீங்க, அதனால நான் இன்னைக்கு இங்கே ஒரு சமூகத்தில் நிற்கிறேன் ஆண்டவரே. ஆனால் மற்றவங்களுடைய குற்றங்களை மன்னிக்கிறதுக்கு எனக்கு இடம் இல்லாமல் போகுது. நான் நியாய தீர்ப்பு செஞ்சு ஒதுக்கி வைக்கிறேன். ஸ்பிரிட் ஆஃப் ரிஜெக்ஷன் வேண்டாம், புறக்கணிப்பின் ஆவி எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. இன்றைக்கு எனக்கு ஒரு மனம் திரும்புதல். நான் ஆண்டவரே உம்மை போல நான் எல்லாரையும் ஏற்றுக்கொள்வேன். ஆண்டிடத்தில் ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு ஆண்டவரே, நான் நியாய தீர்ப்பு செய்ய மாட்டேன், யாரையும் குற்றம் சொல்ல மாட்டேன் ஆண்டவரே. வீட்டுக்குள்ளேயே தனக்குத்தானே பிரிந்திருக்கிற வீடு நிலைநிற்காதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். வீட்டுக்குள்ள பிரிவினை, குடும்பத்துக்குள்ள பிரிவினை வேண்டாம். தேவை ஒரு மனம். ஒருத்தரை ஏற்றுக்கொள்ளுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துப்போங்க. இசைந்த ஆத்துமாக்கள் இருங்க, மன்னிச்சிருங்க, மறந்துருங்க. அவங்களுடைய பலவீனத்தை நீக்கிறதுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. சகிப்புத்தன்மையோடு இருங்க. இயேசுவை போல ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறாப்பா. சொல்லுங்க, ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. பலவீனமான என்னை பலர் தள்ளி வேண்டாம் என்றார். சான நீளம் என் வயலாய் விளைந்திருப்பேன். மனம் மகிழ்கிறேன், வார்த்தை என்னும் மாலையினில் தினம் நனைகிறேன். மறுவாழ்வை நினைத்து மனம் மகிழ்கிறேன். எம் இறைவா உம்மை மறவா வரம் வேண்டுமே, என்னாலும் வரம் வேண்டுமே. எம் இறைவா உம்மை மறவா வரம் வேண்டுமே, என்ன வேண்டுமே. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க. பலவீனமான என்ன எத்தனையோ பேர் புறக்கணித்து தள்ளினார்கள். ஆனால் ஆண்டவரே, நான் யாரையும் புறக்கணித்து தள்ள மாட்டேன். இவங்களை ஒதுக்கிறணும், அவங்கள ஒதுக்கிறணும் நான் நிறைய முடிவு பண்ணியிருந்தேன். இன்னைக்கு நான் என்னோடு பேசுனதுனால என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. என் வீட்டுக்குள்ளேயே ஒருத்தர் ஒதுக்கி வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். என் வீட்டுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிந்து கிடக்கிறோம் ஆண்டவரே. இனி சபையிலையும் சரி, குடும்பத்திலையும் சரி, சமூகத்திலையும் சரி, எல்லாரோடு நான் ஒப்புருவாகி ஒருவர் ஏற்றுக்கொண்டவர்களாக நான் அனுப்போம். அப்பொழுது மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மனிதனாய் தேவ பிள்ளையாய் நான் மாறும். ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரிடத்தில் எல்லாரும் வாயை திறந்து ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம மறுரூபமாகணும். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குறப்பா. என் குறைகளிலிருந்து நான் மனம் திரும்புகிறேன். எத்தனையோ கசப்புகள் இருக்கலாம், எத்தனையோ துரோகங்கள் உங்களுக்கு செய்யப்பட்டிருக்கலாம், எத்தனையோ தீங்கு நீங்கள் அனுபவித்திருக்கலாம். தீமையை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறதுனால வேதனையின் மிகுதியில் நீங்கள் இப்படிலாம் முடிவெடுத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேப்பா. என்ன பொறுத்து கொண்டீங்களே, என்ன ஏற்றுக்கொண்டீங்களே, என்ன மாற்றினீங்களே, என்ன கழுவுறீங்களே, நானும் அது போல வாழ உதவி செய்யும். இனி சொல்லி காட்ட மாட்டேன் ஆண்டவரே, குத்தி காட்ட மாட்டேன் ஆண்டவரே, கோபப்பட மாட்டேன் ஆண்டவரே, மூஞ்சி திருப்பி கொள்ள மாட்டேன் ஆண்டவரே. பாடி லாங்குவேஜில் கூட ஆண்டவரே இந்த ஸ்பிரிட் ஆஃப் ரிஜெக்ஷனை நான் காமிக்க மாட்டேன் ஆண்டவரே. இருவர் ஒருமனப்பட்டால் ஒழிய ஒருமித்து நடந்து போவோம். இன்னைக்கு ஒருமனை இல்லையே. வண்டியில் கூட ஒன்றா போக முடியல. அப்படியே போனாலும் ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் ஒரு அரை அடி இடைவெளி, ஒருத்தர் பாடி கான்டாக்ட் தொடக்கூடாது என்று போகிறது. இவன் செஞ்சது நான் சாப்பிட மாட்டேன், எந்த ஆள் தந்தது நான் முக்க பூசிக்க மாட்டேன் என்ன சொல்லி இப்படி எல்லாம் பல கசப்பு, வெறுப்பு. உன் மூஞ்சியை பார்க்க மாட்டேன், உன் உறவே எனக்கு வேண்டாம். இன்னைக்கு அது எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து சிலுவையில் அரைஞ்சிட்டு இன்னைக்கு ஒரு சுத்தவான்களாக சுத்த மனசாட்சியோடு இந்த இடத்தை விட்டு கடந்து போக கர்த்தர் கிருபை செய்வாராக. நான் ஜெபிக்க போகிறேன். பரிசுத்தமான பிதாவே, உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்து வருகிறோம் ஆண்டவரே. உம்முடைய சிலுவையை குறித்து தியானிக்கிற இந்த நாட்களில் எங்கள் இயேசுவானவர் எப்படி நடந்து கொண்டீர், நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எங்களுடைய கேரக்டர் எப்படி மாறணும், ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளையாய் நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்கிற உம்முடைய சத்தியங்களுக்காய் நன்றி. இன்னும் எங்களுடைய குறைகளை உணர்த்தி காண்பிப்பீராக. என் கண்ணை உண்மையில் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிற ஒரு தேவனாகி கர்த்தர் நானே என்று சொல்லி எங்களை நடத்தினீரப்பா. இந்த காலை வழியில் எங்களை உங்களுடைய பாதத்தில் அப்படி ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைக்கு எடுத்த தீர்மானங்கள், இன்றைக்கு உணர்த்தப்பட்ட காரியங்களிலே
நாங்கள் கர்த்தாவே விடுதலை அடைந்து ஒரு பெரிய மனமாற்றம் மறுரூபத்தை அடைந்து உம்முடைய வருகைக்காக நாங்கள் ஆயத்தப்பட்டு ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு ஒருவரை ஒருவர் தங்களில் மேன்மையுள்ளவர்களாயிருந்து பகை, கசப்பு, விரோதம் இவைகளையெல்லாம் ஒழித்து நாங்கள் சிந்த ஆத்துமாக்களாக ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்ட மக்களாகவும் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டாத மக்களாயும் காணப்பட தேவரீர் எங்களுக்கு கிருபை தந்து நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலவெளியில் இந்த வசனங்கள் கிரியை செய்யட்டும். விதைக்கப்பட்ட இந்த வசனங்கள் 100ஆய் முளைக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. உம்முடைய மகிமையை உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து நடத்துவீராக. கைவிடாத தெய்வம் இதுவரைக்கும் நடத்தினீர். இனியும் உம்முடைய வருகைக்கு வந்து நடந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக மகிமையிலே எடுத்துக்கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் போதிப்பீராக. கிருபையிலே நிலைநிற்க உதவி செய்வீராக. சத்தியத்தை கை கொண்டு நடக்க உதவி செய்வீராக. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். கிருபையுள்ள வசனமும் பரிசுத்த ஆவியின் நிறைவும் உம்முடைய பிள்ளைகளை நடத்துவதாக. இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழுமையை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சர்வாங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அனுநயிக்கும் ஆசீர்வாதம் சந்தோஷம் சமாதானம் நம் அனைவரோடும் ஒளிமிக்கிற சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் கர்த்தர் திரும்ப வருமளவும் இருப்பதாக. Hallelujah. God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.